பேசுறான் பாலிடிக்ஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து 4வது நாளாக இழப்பு நடந்துகிட்டே இருக்கு. இன்றும் மருத்துவமனையிலிருந்து கருணாபுரம் கிராமத்துக்குள்ள தொடர்ச்சியா ஆம்புலன்ஸ் மூலயமா இறந்தவரோட பாடி வந்துட்டே இருக்கு. இங்க என்ன சூழல் நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருக்கக்கூடிய தொடர்ந்து இந்த மக்களை கூட வேலை செய்யக்கூடிய தோழர்களை நம்ம சந்திச்சு பேச வந்திருக்கோம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து நீங்க 4வது நாளாக இப்படி ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்கு, இதை ஒட்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இறப்பு, இந்த சம்பவம் என்பது இந்த பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, சமூக ஆர்வலர்கள் அனைவருக்குமே இது ஒரு பெரிய துக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய ஒரு பெரிய துயரமாக தான் நம்ம இதை என்றோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க வித்தாங்க அப்படிங்கிறனால மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியாது. தொடர்ச்சியாக நாங்கள் சார்ந்த பழங்குடி மக்கள் சங்கம் சார்பாகவே நிறைய முறை கள்ளச்சாராயத்தை அழித்தொழிக்க வேண்டும், கள்ளச்சாராயத்துக்கான தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பல முறை பல்வேறு கட்டங்களில் நாங்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தினுடைய அலட்சியங்களுடைய எதிரொலி தான் இன்னைக்கு இது. அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில், கடமைகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில், நாங்கள் எங்களை போன்றவர்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்களை அலட்சியப்படுத்தும் பட்சத்தில் இது போன்ற சம்பவங்கள் இது ஒரு பாடமாகவே இருக்குது, எடுத்துக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரி தொழில் செய்யறாங்க, இவங்களோட வருமானங்கள் எப்படி இருக்கு, இப்ப இவங்களாம் இறப்புக்கு பின்னாடி இந்த குடும்பத்துடைய வருமானம், அந்த குடும்பத்தோட சூழல்லாம் என்னவா இருக்கு, அந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி படிக்க போறாங்க, குடும்ப வாழ்வியல்லாம் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் இதில் இறந்தவங்க தலித் மக்கள் தான். இந்த பகுதியில் இருக்க இந்த மக்கள் எல்லாமே விவசாயம் சார்ந்த கூலி தொழிலாளர்கள் தான். எல்லாருமே அன்றாடம் காட்சிகள் தான், சொற்ப கூலி தான். ஆணும் பொண்ணும் 2 பேருமே சேர்ந்து கூலி வேலைக்கு போவாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறையை நடத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரே குத்த இருக்கிறவங்க ஒரு 7 பேர் தொடர்ச்சியாக இறந்திருக்காங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆண் பெண் இருவரும் இழந்திருக்காங்க. அவங்க சார்ந்த 3 பிள்ளைங்க இன்னைக்கு அனாதையா நிற்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். இதனால பெரிதும் அவங்க ஏற்கனவே ஏழ்மை, அறியாமை, வறுமைங்கிறது அவங்களை தொற்றி உள்ள ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த இயல்பு நிலை மாறி போயிடுச்சு. இனி எதிர்காலம் என்பது அவங்க எதிர்கால சந்ததியினருக்கு இது ஒரு மாபெரும் கேள்விக்குறியாதான் இருக்கு. அப்படிதான் பார்க்க முடியுது. இல்லை, அரசு தொடர்ச்சியா நிவாரணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அரசு தொடர்ச்சியா நாங்க கேர் பண்ணி பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போதுமானதா இருக்குமா அந்த மக்களுக்கு, இந்த வாழ்வியலுக்கு? நிச்சயமா இது போதாது. எவ்வளவு கொடுத்தாலும் உயிரிழப்புக்கு ஈடு இணை கிடையாது. இன்னைக்கு இருக்க விலைவாசி, இன்னைக்கு இருக்கிற காலச்சூழல்ல இந்த தொகை ஒரு பெரியதா இருக்கலாம். எதிர்காலத்துல பிள்ளைங்க, அந்த இறந்த குடும்பத்துடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த தொகை ஒரு சாதாரண விஷயமா தான் அன்னைக்கு வாழ்வியல் முறையில தெரியுங்கிறதா சொல்லிக்கிறோம். அதனால இந்த தொகை, இந்த இழப்பீடு என்பது போதுமான அளவு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் படணும். இப்போ பசங்களுக்கு படிக்கிறதுக்கான நிலைப்பாட்டை ஏதாவது உறுதி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க, தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதான இதை அவங்களே ஏற்றுக்கிற மாதிரி செலவினங்களும் படிக்க வைக்கிறதான நடைமுறைகளும் நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இல்லை, அந்த அறிக்கை நிறைவேற்றப்படுமா? நிச்சயம் ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறுது. ஆனால் இந்த விஷயத்துல மனசாட்சி உள்ள எந்த ஆட்சிகள் எதிர்காலத்தில் வந்தாலும் இந்த சூழல்ல இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வச்சு மனசாட்சியோட இதில் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் அவர்களான பாதுகாப்பையும் எதிர்காலத்தை இன்னைக்கு கொடுத்த நலத்திட்ட உறுதியை மேலும் உத்தரவாதப்படுத்தலாம் தவிர இருக்கிறத குறைச்சிடக்கூடாது. அப்படி குறைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சமூக ஆளுநர்களான நாங்கள் எல்லாருமே இதை முன்னின்று போராடவும், கேட்போம், குரல் கொடுப்போம். இல்லை, இதுக்கு தனி சட்டம் இயற்றக்கூடிய ஏதாவது மக்களுக்கு மத்தியிலிருந்து வலியுறுத்தல் இருக்கா? தனிச்சட்டம், கடுமையான சட்டங்கள் கொண்டு வரலாம். சாராயம் காய்ச்சுறாங்க, விற்பனை செய்கிறாங்க, அவர்கள் மீது சட்டம் இப்பவும் பாஞ்சிட்டு தான் இருக்கு. போறாங்க, ஒரு 15 நாள்ல 10 நாள்ல திரும்ப வெளியில வராங்க. அவர்கள் இல்லைனாலும் அவர்கள் சார்ந்த குடும்பங்களோ, அவர் சார்ந்த நட்பு வட்டாரங்களோ மீண்டும் மீண்டும் சாராயம் காய்ச்சுவதும் விற்பதும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இது முழுமையான கட்டுப்பாடு அல்ல. இதை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் தான் முழுமையா கட்டுப்பாடோட அவர்களுக்கு துணை போகாமல் இருக்கணும். அவர்கள் சரியா துணை போகாமல் இருந்தாலும் நிச்சயம் இந்த சாராயம் விற்பனை காய்ச்சுவது என்பது தடுக்கப்படும். அந்த நடவடிக்கையில உயர் அதிகாரிகளும் சரியான கவனமும் தனி கவனமும் எடுத்துக்கணுங்கிறத நாங்கள் கோரிக்கையாக கேட்டுக்கிறோம். எங்களுடைய மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சரியா கண்காணிக்கல அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா
நிச்சயமா உயர் அதிகாரிகள் வந்து சரியா கண்காணிப்பில் இருந்தால் அவர் சார்ந்த காவலர்கள் இது போல தவறுகளை செய்ய மாட்டார்கள். எல்லா காவலர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சில காவலர்கள் தான் இதுக்கு துணை போயிருக்காங்க. அந்த ஒரு சில காவலர்களே கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களையும் விற்பனை செய்பவர்களும் ஊக்கப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வருது. இது அதிர்ச்சிக்குரிய தகவல். சட்டம் ஒழுங்கு செயல்படுத்தக்கூடியவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் எல்லாருமே காவலர்கள் தான். அந்த காவலர்களை கட்டுப்படுத்தக்கூடிய கண்காணிப்பாளர் தான் இது முழு பொறுப்பேற்கணும். அவருடைய அலட்சியம் என்பது இது ஒரு முழு உதாரணமாகவும் இருக்கு இந்த சம்பவம். தொடர்ந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதன் மூலயமா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அரசுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது ஒரு எச்சரிக்கை மணி தான். அரசு என்பது மக்களுடைய நலவாழ்வு மீது அக்கறை இருக்கணும். வருவாய் மீது மட்டும் அக்கறை என்பது கூடாது. அதாவது டாஸ்மாக் கடையே இன்னைக்கு நம்ம வேணாங்கிறோம். ஒரு வருவாய்க்காக டாஸ்மாக் கடை இன்னைக்கு போதை ஒழிப்பை பற்றி நம்ம பேசுகிறோம். போதை ஒழிப்புக்கான விழிப்புணர்வு தரோம். இது போதாத விஷயம். இன்னொரு பக்கம் மதுபானங்களை விற்பனை செய்கிறோம். டாஸ்மாக் கடைகளை வந்து இழுத்து மூடப்பட வேண்டும். டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடப்படும் போது எதிர்காலத்தில் இருக்க சந்ததிகளுடைய போதை ஒழிப்பு அப்படிங்கிற நம்ம விழிப்புணர்வு கொடுக்கறது அது பயனுள்ளதாக இருக்கும். அதில் அரசு முழு கவனம் எடுத்துக்கணும். இது ஒரு எச்சரிக்கை மணியா அரசு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, சாராயம் விற்பனை செய்பவர்கள், சாராயம் காய்ச்சுபவர்கள் இவர்கள்லாம் ஒரு கணக்குல பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் இழந்து நிக்கிற சூழலில் அவங்கெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இன்னைக்கு பழங்குடி மக்கள் மலையில வந்து ஒரு சிலர் சட்டத்துக்கு புறம்பா சாராயம் காய்ச்சுறாங்க. அப்படி சாராயம் காய்ச்சறவங்களுடைய வாழ்வாதாரம் அங்க இல்லை. மொத்தமா அங்க இருக்க பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் அங்க இல்லை. ஏன்னா அவங்களுடைய விவசாய நிலங்கள், விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ற மக்கள். அந்த விவசாய நிலங்கள்லாம் சுருக்கி காப்பு காடுங்கிற பேர்ல அவங்கள முழுமையா விவசாயம் செய்ய விடுறதில்ல. அதனால அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, வேலை இல்லை, கூலி இல்லை. அதனால அவங்க பிழைக்கவே ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அப்ப தமிழக அரசு தனி கவனம் கொண்டு, மாவட்ட நிர்வாகம் தனி கவனம் கொண்டு அவர்களுக்கான வாழ்வியல் கௌரவ முறையும் வாழ்வாதாரத்தை தக்க வைப்பதற்கான வேலை வாய்ப்புகளும் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளும் அவர்கள் வசிக்கும் இடத்திலே உருவாக்கப்பட வேண்டும். கள்ளச்சாராயம் கல்வராயம் நிலை காய்ச்சப்படுகிறது அப்படிங்கிற பேச்சுக்களும் செய்திகளும் அது மறைக்கப்பட வேண்டும். அதையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். அவர்கள் வாழ்வாதாரத்துக்கான மறுவாழ்வு முறையை அரசு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கிறோம்.